நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கலாம். எப்போவுமே தெய்வம் மட்டும் நம்ம நினைக்கிறதுக்கு வேறு லெவலில் தாறுமாறாக தப்பாக நினச்சி வைக்குது. என்னடா வாழ்க்கை இது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை எல்லாருக்கும் இப்படி நடக்குதா, இல்லை கும்பத்துக்கு மட்டும் இப்படி கூடி கும்மி அடிக்கணும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணிருச்சா? இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளே வேடிக்கையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு கும்பத்தோட வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது. கும்பராசிக்காரர்களே கோபப்படாதீங்க, இருக்கிறத சொன்னங்க. என்கிட்டையும் கோபப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு ஓர வஞ்சனை வச்சுட்டாரு அப்படிங்கிறத நீங்களும் சொல்கிறீங்க, நானும் சொல்கிறேன். ஆனால் இப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் 5 கிரகங்களை பலப்படுத்தி உங்களுடைய தலையெழுத்தவே மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்னங்க, 100% ரகசியமான விஷயத்த சொல்லக்கூடிய வீடியோ தாங்க இது. இந்த கும்பம் போதுமான அளவு பணவரவு இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரித்தாலுமே கையிருப்பு உங்களை காப்பாற்றும். நீங்கள் செலவை மட்டும் பார்த்து பக்குவமாக செஞ்சீங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் வராது. வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கீங்களா, அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குங்க. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பணவரவு, பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க. தெய்வீக பணிகளில் ஈடுபடுவீங்க. பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்ற போகிறீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. தந்தையின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு உங்களுடைய அனுபவ அறிவால் பலராலும் பாராட்டப்பட போகிறீங்க. ரொம்பவே பொறுப்பான பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிசளிக்கப்படுங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. சிலருக்கு இடம் மாறுதல் கிடைக்குங்க. அடுத்தது, சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. உங்களுடைய கனிவான பேச்சு, கனிவான அணுகுமுறையால் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், லாபம் கூடும். உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களும் நீங்கள் சொன்ன சொல்ல கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விற்பனையை அதிகரிப்பாங்க. அடுத்தது, குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகரித்தாலும் அதை சமாளிச்சுக்கக்கூடிய அளவுக்கு கையில் கையிருப்பு பணம் வச்சுருப்பீங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. இப்போ பலன்கள் அப்படிங்கிறது சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்து தாங்க விரிவான பலன் சொல்ல முடியும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், இந்த 6 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தாங்க கும்பம். உங்கள் ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அவர் கூடவே ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க. அதுவே பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், வெளிச்சத்தை தரக்கூடிய சூரிய பகவானும், புத்தியை தரக்கூடிய புதன் பகவானும் கூட்டணியில் அமர்ந்திருக்காங்க. குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்க. அடுத்ததாக களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ கிரகங்களினுடைய அமைப்பு இப்படி இருக்குது அப்படிங்கிறத திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாகவே தீரப்போகுதுங்க. உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். மனசில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மனசுக்கு அமைதி கிடைக்க போகுதுங்க. சிலர் பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். கடன் தொழிலில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க. பயணம் செய்யும் போது மட்டும் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக்கோங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களே, வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போகிறாங்க. தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி இருக்குங்க. எந்த விஷயத்தையும், அதாவது எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேன்மை அடைய போகிறீங்க. உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களை அனுசரித்து அன்பாக நடந்துக்கோங்க. கடன் வாங்கி இருந்தாலும் சரி, சரியான முறையில் திருப்பி கொடுக்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க.
பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளினுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு எதையுமே செய்யுங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே பெண்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்க. கூட அதாவது கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட சீரான பலனை எதிர்பார்க்காம பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றின கவலை நீங்கள் வேண்டவே வேண்டாங்க. எல்லாமே நீங்கள் போகுது. பாடங்களை படிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் வேகம் காட்டணுங்க. பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சங்கடங்கள் நீங்கி முன்னோர்களினுடைய ஆசிகள் கிடைக்கும். பொது பலன்களை தொடர்ந்து நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்குங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக வரப்போகுதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்கோங்க. விட்டு கொடுத்து போகிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுங்க. முக்கியமாக எதிர்காலத்தில் கருத்தில் வச்சுக்கிட்டு புதிய தொழில் திட்டங்களை தீட்டி முன்னேற்ற செய்யுங்க. அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய உறவுகளினோட வருகையினால் சந்தோஷம் பெறுகிறது போல செலவுகளும் அதிகரிக்குங்க. சிறப்பான பொது ஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்களோட வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது சிறப்புங்க. முக்கியமாக நல்ல காலமாக இருக்குது அப்படின்னாவே உங்களை தேவையில்லாத பிரச்சனைக்கு வம்பிழுப்பாங்க. உறவுக்காரர்களாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க உதவிகரமாக தான் இருப்பாங்க. இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயும் சில மாற்றங்கள் ஏற்படும். பார்த்து சூதானமாக பேசி பழகுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் பூமி மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. உங்களுடைய நற்குணங்கள் எல்லார்கிட்டையும் பாராட்ட பெற்று கொடுக்குங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு சுக்கிர பகவானால் நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. நவக்கிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கிரக நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால முக்கிய இடத்துல குருவினோட பார்வை உண்டாகிறதுனால வியாபாரத்தில் ஏற்படுற நெருக்கடிகள் விலகும். சட்ட சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வருங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அடுத்ததாக சதய நட்சத்திரம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். ராசிக்கு சூரியனினுடைய பார்வை உண்டாகிறதுனால வேலைகளில் பதட்டம் இருக்குங்க. யோசிக்காமல் செயல்பட்டீங்க அப்படின்னா நெருக்கடிகளுக்கு ஆளாக்க வாய்ப்பு இருக்குது. அதுவே திட்டமிட்டு நல்ல தீர ஆலோசித்து செயல்பாடுகளில் இறங்குனீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குங்க. சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரமும் குருவினோட பார்வையும் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருதுங்க. சட்ட முயற்சிகள் எல்லாமே சாதகமான அமைப்பில் இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்க போகுது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் போகிறதுனால மனமகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்பட போகுதுங்க. சீரான பொருளாதார உயர்வு ஏற்பட போகுது. இதன் காரணமாகவும் மனசில் மகிழ்ச்சி பொங்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்குதுங்க. அபகரணங்கள், ஆடை அபகரணங்கள் வாங்கி மகிழ போகிறீங்க. விதவிதமான ஆடைகள் எல்லாமே உடுத்தி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுனால குதூகலமாக இருக்க போகிறாங்க. அனுபவபூர்வமான உங்களுடைய அறிவுத்திறன் கூடுங்க. பூமி வாங்கிறது, வீடு வாங்கிறது, இதன் மூலம் லாபம் ஏற்படும். அதை தொடர்ந்து சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து செலவு பண்ணுங்க. முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் அவங்களுக்கு செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரப்போகுது. சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கணுங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. அதன் காரணமாக குடும்பமும் முன்னேற்றம் அடைய போகுது. அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்குங்க. நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. உங்களோட பண்பின் காரணமாக நட்பு, அன்பு கிடைக்குங்க. மனசளவில் தெய்வீக சிந்தனை மேலோங்குங்க. மனசில் நினச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்குங்க. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக குடும்பத்தில் இருக்கவங்க அனுசரித்து நடந்துக்கோங்க. கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க.
தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் அப்படிங்கிறது பண வருவாயை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடியே வங்கி கடன்கள் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், குடும்பத்தார் ஆகியவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து மனசில் வந்து மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுதுங்க. அதிக உழைப்பு தேவைப்படுதுங்க. உழைப்புக்கேற்ற வெற்றி இருக்குது. மேலும் உங்களுடைய நட்சத்திரநாதனும் குருவினோட பார்வையும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. வியாபாரம் விருத்தியாகுங்க. பணிபுரிகிற இடங்களில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. எத்தனை சிரமங்கள் வந்தாலும் தன்னோட இயல்பை மாற்றிக்கொள்ளாத கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கும்பம்னா குணம், உயர்வு, காலம் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து வெற்றிகளை கொடுக்குங்க. ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும். இப்போ சனி பகவானினுடைய சோதனைகள் எல்லாமே சுருங்கி போகுங்க. குருவோட அருளால் உங்கள் வாழ்க்கை மலரப்போகுது. தொழிலில் முன்னேற்றம், நிதி வளம், உறவுகளில் ஒற்றுமை, வாழ்க்கையில் மேன்மை, மாணவர்களுக்கு கல்வியில் ஜெயம், உழைக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உயர்ந்த நிலை, உறுதி, கண்டிப்பாக உறுதிங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறையுங்க. கஷ்டம் கரையும். அதிர்ஷ்டம் வந்து உங்கள் கதவை தட்டும். கும்பராசி வீரர்களே கேளுங்க. உங்களுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது மேலே பாஞ்சு போகுங்க. உயர்வு உண்டு அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி கும்பம் அப்படின்னாவே என்னங்க? கற்பனையோட கடல், அறிவின் அரண்மனை, வெற்றியின் மடல். சனியுடைய சோதனை கொஞ்சம் விலக போகுதுங்க. குரு பகவானினுடைய அருள் உங்களுக்கு வளம் சேர்க்க போகுது. தொழிலில் சாதனை படைப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காதுங்க. நிதி ரீதியாக நிறைவான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையில் சோதனைகளே இல்லைங்க, சாதனைகள் சந்தோஷந்தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க இல்லையா? நமக்குன்னு ஒரு நேர காலம் வரும், கடவுள் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு நல்ல நேரத்தை கொடுப்பாருன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கான நேரம் காலம்தாங்க இது. பொற்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். என்னம்மா இது திடீர்னு வந்த, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ என்ன சொல்ல போகிற, என்ன பதிவு இது? ஒன்றும் இல்லைங்க. அதிபதியே சனி பகவான். பயங்கரமான சோதனை, கஷ்டம், வெளியில் சொல்ல முடியல. தினம் தினம் இரத்த கண்ணீர் வடிக்காத குறை தாங்க. அதுவும் சில சமயங்களில் அப்படி தான் ஆயிடுது. முடியலடா, அடி மேலே அடி, இடி மேலே இடிங்கிற மாதிரி நஷ்டத்துக்கு நஷ்டம், நஷ்டம் மேலே நஷ்டம், போகிற இடம் எல்லாமே கஷ்டம். குடும்பத்திலையுமே பெரிய நினச்சி பார்க்க முடியாத அடியெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, குடும்பத்தில் ஒத்துமை இல்லாமல் போகிறது, இப்படி ஒரு மாதிரி கும்பராசியுடைய வாழ்க்கையே ஒரு போர்க்களமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யார் எங்கேருந்து நம்மளை தாக்குறாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பமான நிலை. இதுக்கு கொஞ்சமாவது எனக்கு நிம்மதியாக ஒரு நாள் கிடைச்சா போதும்பா, ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிக்கிற உங்களுக்கு 48 நாட்கள் பொற்காலமாக உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க. இப்போ இன்னையிலிருந்து உங்களுக்கு நவ கிரகங்களில் சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குருவால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அவர் வர்றாருங்க. அதாவது அதிசார பயிற்சியாக கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கடகம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானினுடைய உச்ச வீடுங்க. ஸோ அப்போ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தாய் வீட்டுக்கு போனால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி சந்தோஷமான நிலைக்கு வந்து அங்கிருந்து மற்ற ராசிகள்லேயே தன்னுடைய பார்வையால் பார்க்கும்போது கும்பராசிக்கு தான் இப்போ நான் சொன்ன எல்லா கஷ்டங்களுமே விலக போகுதுங்க. இருந்தும் தெரியாமல் மறைஞ்சு போகும் எல்லாமே. பெருசாக அடிபட்டால் வலிக்குது. திடீர்னு வந்து தெய்வம் நமக்கு முன்னாடி வந்து ஒரு வரம் கொடுத்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாத்தையுமே இருந்து தழும்பு கூட தெரியாமல் மறைச்சிட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி சீரும் சிறப்புமாக உங்கள் வாழ்க்கை நிலைக்கு ஒரு வழிகாட்டுதலாக குரு பகவான் வர்றாருங்க. குரு அப்படின்னா என்னங்க? நமக்கு நல்லது கட்ட சொல்லி கொடுக்குறவர் தான். எப்படி மேன்மை அடையணும்னு சொல்லி கொடுக்குறவர் தான் இல்லையா? ஸோ சனி உங்களுக்கு சோதனையை உள்ளாக்கினார். குரு பகவான் ஏன்பா ரொம்ப வாட்டி வதச்சிட்டு இருக்க, அது ரொம்ப கண்டிப்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட நமக்கு பிடிச்சவங்க வந்து நமக்காக பறிஞ்சு பேசுவாங்க பார்த்தீங்களா? அப்போது நமக்கு ஒரு மாதிரி தெம்பு வரும்.
அதுபோல தாங்க சனி பகவானினுடைய சோதனைகளை தடுத்து நிறுத்தி குரு பகவான் பாதுகாப்பு கொடுக்க போகிறாரு. அது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போது 5ஆம் இடத்துல அமர்ந்து அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு வர்றாரு. குருவோட பார்வை அப்படிங்கிறது சிறப்பான பலன்களுக்கு உரியதுங்க. அப்படின்னா ஜோதிடத்தில் சொல்கிறது என்னென்னா, குரு இருக்கக்கூடிய இடத்த விட அவருடைய பார்வைக்கான இடத்துக்கு தாங்க பலம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த வகையில் தாங்க அவர் 5ஆம் பார்வை உங்களை பார்த்துட்டு பெரிய அளவில் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்காமல் பார்த்துக்க போகிறாரு. குறிப்பாக இப்போ இந்த குரு பெயர்ச்சியில் மறைந்த குரு எப்படிப்பட்ட இன்னல்களை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தோட எச்சரிக்கையாக மட்டும் நடந்துக்கிட்டால் போதுங்க. பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இது நாள் வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கேளுங்க. யாரெல்லாம் ரொம்ப நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்கள எல்லாமே உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு எதிராக தான் இருந்திருப்பீங்க. இது நாள் வரைக்கும் நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த நடிப்பு திறமை எல்லாமே இப்போ உங்களுக்கு வெளியில் தெரிய போகுது. ஒரு மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, யாரோ எங்கேயோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு உள்குத்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுதுங்க. அவங்களுடைய உண்மை முகம் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுடைய நடிப்பை நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறீங்க. அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் இறங்கக்கூடாது. யாரை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்கக்கூடாது. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து முக்கியமாக போடவே கூடாதுங்க. யாருக்கும் பணிஞ்சு பேசி சண்டைக்கோ வம்புக்கோ இல்லை துணையாக பேசுகிறதோ இது எல்லாமே பண்ணக்கூடாது. குறிப்பாக பண விஷயத்தில் கராராக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் கும்பத்திற்கு செட்டே ஆகாதுங்க. அதே மாதிரி புதுசாக அறிமுகமாகி நீண்ட நாள் பழகியவர்களை போல பாசம் காட்டும் நண்பர்களை நம்பி எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கவே கூடாதுங்க. ஆல்ரெடி பழக்க வழக்கங்கள் இருக்கவங்களே நம்பாதன்னு சொல்கிறேன். புதுசாக அறிமுகமாகறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே மாதிரி அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்கிறத தவிர்த்தே ஆகணும். பழைய நண்பர்கள் விலகி செல்ல அனுமதிக்காதீங்க. ரொம்ப நாள் ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு சண்டை சச்சரவால் விலகி போகிறாரு, நீங்கள் பறிஞ்சு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பழைய நண்பர்களை மட்டும் விட்டுறாதீங்க. அவங்க வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்புங்க. ஈகோ, பொறாமை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாகணும். சொல்லுலையும் சரி செயல்பாடுகள்லையும் சரி நிதானம் தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விடவே கூடாதுங்க. கும்பராசி யோசிப்பீங்க, என்னம்மா வந்ததுலேருந்து எச்சரிக்கையே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதியே இப்போ உங்களுக்கு எதிராக தான் செயல்படுறாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணுவாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் கூட இருக்காங்களோ அவங்கள இருந்து மட்டும்தான் உங்களை பிரிக்கிறது மட்டும்தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த வகையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை உங்கள் கிட்டேருந்து பிரிப்பார். புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் பழகின மாதிரி உங்களை சேர்த்து விடுவார். ஆனால் எல்லாமே வில்லங்கமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களால் வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள உங்ககிட்ட இருந்து பிரித்து விட்டுரும். ஸோ நிறுத்தி நிதானமாக செயல்படணும். பேச்சையெல்லாம் ரொம்ப இனிமையாக பயன்படுத்தணும். அவசரப்படவே கூடாது. அவசரமாக முடிவு எடுக்கிறது, அவசரப்பட்டு ஒரு வேலையை செய்கிறது, அவசரமாக எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த சொல்லுவாங்க இல்லையா சில பேர் உன் வாய் தாண்டா உனக்கு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தாங்க கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு வார்த்தைகளால் சோதனைகளுக்கு உள்ளாக்குவார். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குரு பகவான் அப்படிங்கிறவர் 6ஆம் வீட்டில் அமர்றதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் போகும். ஆனால் உடனே மருத்துவரை பார்த்துட்டிங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட சரியான ஆலோசனை வாங்கிட்டால் அது கண்டிப்பாக சரியாயிருங்க. பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகிறப்ப கவனம் தேவைங்க. இரவு நேர பயணங்களை சுத்தமாக தவிர்க்கணும். உணவில் உப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறீங்க
செய்கிறீங்க, வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. பணத்துக்கு குறைவு இருக்காது. முன்ன இருந்த லாபத்தை விட இப்போ திருப்திகரமாகவே லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இந்த இடம் என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம். வேலை இடங்களில் பொறுப்பு கூடும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கோங்க. அவங்களே சில சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ தொழிலையும் உத்தியோகத்திலையும் சிறப்பான மாற்றம் இருக்குதுங்க. அதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்புகள் கூடி வரும். செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. 12ஆம் வீடு அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய இடம் தான். ஸோ அதனால தாங்க சொல்கிறேன். இந்த இடத்த சரி கட்டணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு ஒரு முறை குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ஏதாவது பழைய பிரார்த்தனைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றிட்டு வாங்க. அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதுவும் குலம் காக்கக்கூடிய தெய்வம் தாங்க குலதெய்வம்.